மாலை 5 மணிக்கு இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பகுதியில் முழுவதுமாக பீன்ஸ் தோட்டங்களும், தக்காளி தோட்டங்களும், வெண்டைக்காய் தோட்டங்களும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெல் வயல்காடுகளும் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊட்டி கொடைக்கானலோட சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. என்ன குறாங்க இங்கே வந்தோன்னா ரோடு வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை. அது ரெண்டு தான் எங்களுக்கு மெயின். ரோடு வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை. இந்த சேரும் சகதியுமான சாலைகளை வந்து கொஞ்சம் புதுப்பிச்சு தார் சாலை போட்டு கொடுக்க சொல்லி அந்த கிராம மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் பார்க்காத மாரியம்மன் மஞ்சுமலை மாரியம்மன் நம்ம காணொலியில் இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க போகுது. அதனால் நம்ம காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த மலை பற்றிய முதல் காணொலியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதையும் பார்த்துருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம மலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சாலையும் மோசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய வலதுபுறத்தில் ஒரு பழமையான ஒரு ஓட்டு வீடு காணப்படுது. நம்மளுடைய மஞ்சுமலை பற்றிய முதல் காணொலியில் வந்து பெண்ணாகரத்துலேருந்து இந்த மஞ்சுமலையோட முக்கால்வாசி பகுதிக்கு நம்ம வந்து பயணம் செய்கிறதே வந்து பார்த்தோன்னா காமிச்சிருப்போம். இந்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களே நம்ம வந்து சுற்றி காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய வலதுபுறத்தில் ஒரு ஓட்டு வீடு தெரியுதுல்ல, இந்த ஓட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் கட்டப்பட்டுருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வலதுபுறத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு கண்ணு கட்டிய தூரம் வர எல்லாமே பச்சை பசேல் தான் காட்சியளிக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பினாலுமே பீன்ஸ் தாங்க அதிகம் பயிரிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மலையை பார்க்க வந்தீங்க, இந்த இடத்துல நின்று புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாம் இந்த மலையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற மஞ்சுமலை மாரியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இந்த மஞ்சுமலையில் வந்து 3 கோவில்கள் இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமலை மாரியம்மன் கோவில், அப்புறம் பெருமாள் கோவில், சிவன் கோவில். அப்படியே கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுதுங்களா? அந்த கீழே சின்னதாக தெரியறது தான் மஞ்சுமலை மாரியம்மன் கோவில்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த நெல் வயல்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக காட்சியளிக்குது. அதே மாதிரி இங்கே இந்த மேல்நிலை குடிநீர் தொட்டி நிறையா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 5வது குடிநீர் தொட்டியாக காட்சியளிக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, தென்னை மரங்கள், அதே மாதிரி கொழிஞ்சி மரங்கள், தேக்கு மரங்கள், பீன்ஸு, இந்த பக்கம் கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே வந்து பயிரிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வெண்டைக்காய். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து அங்கே பாருங்களேன், அந்த மலையை பார்க்கக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பச்சை பசேல்னு. நாம் பயணம் செய்த நேரம் வந்து 4 மணி 15 நிமிடங்கள். அந்த சமயத்தில் இந்த மலை எப்படி காட்சியளிக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். நம்ம சப்ஸ்கிரைபர்னால வந்து இவ்வளோ இடங்களை நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியுது. இப்போது இந்த பகுதியில் வந்து நிறைய நெல் வயல்கள் தான் அதிகம் காணப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சுமலைக்கு மேலே வந்தாச்சு. இந்த மலையில் வந்து மிகவும் புகழ்பெற்ற கோவில், அதாவது மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் நாம் வந்து வந்தோம். பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, கோவில் அங்கே இருக்குது. ஸோ நாம் போய் சாமி கும்பிட்டு நம்ம வந்து வந்துடலாம். ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஊருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் அப்படியே நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிராமம் வந்து எவ்வளோ பசுமையாக அழகாக வந்து காட்சியளிக்குதுன்னு.
இங்கே பாருங்கள் கால்நடை வந்து எவ்வளோ அழகாக குளிச்சிட்ருக்குன்னு. இப்போ நம்ம அந்த கோயிலோட நுழைவாயிலுக்குள்ளே பூந்து உள்ளே வந்துட்டோம். பாருங்கள் முன்னாடி இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா முன்னாடி பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடி இந்த ஊர் மக்களும் பூசாரியாகவும் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். இந்த மஞ்சுமலை கிராமத்தை பற்றிய தகவல்களை வந்து பார்த்தோன்னா நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இதில் சொல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏன் சொல்லுங்க, நம்ம கிராமம் எங்கே இருக்குது? சார் வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? நம்ம சேலத்துலேருந்து வரேங்கய்யா. அப்படிங்களா? இன்னும் நம்ம மஞ்சுமலை கோயிலுக்கு வந்தீங்களா? நம்ம மஞ்சுமலை கோயிலுக்கு வந்துருக்கீங்க. வரக்குள்ள வழியெல்லாம் பார்த்துட்டே வந்தாங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் வந்து யூடியூப் சேனல்னு வரோங்கய்யா. யூடியூப் சேனல் வரோம். நம்ம சாமி கும்பிட்ற மெயினாக வந்து சாமியை பற்றி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவோம். எங்கள் மலையில் இருக்கிற கோயிலாம் நம்ம வந்து எடுத்து போடுவோம். அப்படி வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சுமலையிலேயும் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலை நம்ம கேள்விப்பட்டு தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம். வரக்குள்ள எல்லாம் கரெக்டாக மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் வந்து அப்படியே வந்தேங்க. ஸோ இந்த ஊர் பார்க்கக்குள்ள வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஊரோட சிறப்புகளையும் இந்த மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நல்லது. அந்த அம்மா கூட்டிட்டு வந்துடுற. இந்த அம்மா வந்து மஞ்சுமலை மாரியம்மா. சரிங்க. இங்க வந்து இது வந்து பரம்பரை கோயில். சரிங்க. இந்த தலையாடி கிடையாது, இது பரம்பரை கோயில். முன்ன வந்து புள்ளி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அஞ்சு ஓட்டு வீடு போட்டுச்சு. அதுக்கு பின்னாடி நம்ம கோயில் கட்டி இந்த அம்மா வந்து சுரம்ப வளர்ந்தது அம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த அம்மா நிறைய கொடுத்துருவோம். நிறைய பேர் எல்லாமே வருவாங்க, மக்கள் சுற்று வட்டார மக்கள் மற்ற ஊர்ல இருந்தும் எல்லாமே வராங்க. என்ன குறாங்க இங்க வந்தோம்னா ரோடு வசதி இல்லை. ரோடு வசதி இல்லை. ஹாஸ்பிட்டல் இல்லை. அது ரெண்டு தான் எங்களுக்கு மெயின். ரோடு வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை. ஏன்னா அந்த அம்மா இருக்கும்போது அந்த இந்த ரோட்ல வர்றது யார் வந்தாலும் எந்த கஷ்டம் இருக்காது. அவளுக்கு இது கூட்டு வரா. எனக்கு ரோடு ஒண்ணு தான் எனக்கு ரொம்ப. ரோடு வந்து ஏன்னா அது கீழ இருந்து மேல இருந்து ரொம்ப எல்லாம் மண் ரொம்ப பறிஞ்சு போய். அது ஒண்ணு நம்மளுக்கு இங்க எத்தனை கிராமங்கள் இருக்குங்கய்யா? இங்க வந்து எல்லாமே கிராமம் இருக்கு. ஒரு 15 கிராமம் இருக்கு. இவ்வளவு மக்கள் இருக்கு. ஒரு 2000 வீடு இருக்கு. 2000 வீடுகள் இருக்கு. ஆமா. அங்க கரகூர், பெல்லட்டி, சிக்கமஞ்சி எல்லாம் இருக்கு. சேர்த்து எல்லாமே மஞ்சுமலை. மஞ்சுமலை மாரியம்மா. இங்க வந்து ரொம்ப இந்த பேர்னால தான் அந்த மலை. அதுக்காக தனித்தனியா பேருங்க இருக்கு. வெள்ளட்டி, சிக்கமஞ்சி, தொட்டுமஞ்சி, கிரியப்பனூர், கரகூர், பாடியூர், ஜிம்முதூர், காளியட்டி, காலகுட்டி அன்ட்டு அதுக்கு பேர் இருக்கு. இருந்தாலும் எல்லாம் மஞ்சுமலை. இது வந்து தொட்டமஞ்சி பஞ்சாயத்து. இது வந்து மஞ்சுமலை மாரியம்மா. ஆமா. உங்களுக்கு அந்த வரத்துக்கு பாதை வந்து கீழ இருந்தே வந்து இங்க வரத்துக்கு நாங்க வண்டியில வரக்குள்ளே வந்து ரொம்ப மோசமா நடந்து வந்தோம். வண்டியை அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா இது பண்ணிட்டு வந்தோம். நம்மளுடைய காணொலி மூலியமா நம்ம வந்து தெரியப்படுத்தலாம். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறதுக்கும் ஊர் மக்கள் போறதுக்கும் நம்ம குழந்தைகள் போய் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். அதுதான் எங்களுடைய தாழ்மையான ஐயாவோட சார்பா இருந்து நாங்களும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீங்க வந்து கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாச்சும் வந்து பார்த்தோன்னா இங்கே பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இருக்குது, அது வந்து மகப்பேறு மட்டும் தான் பார்க்குறாங்க. மற்றபடி காய்ச்சல், சளி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இங்கே பார்க்கறதில்ல. ஸோ இது அது மட்டும் நீங்கள் வந்து அஞ்சட்டி போகணும். அஞ்சட்டினா இங்கே எத்தனை கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டர் போகணும். இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாச்சும் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளும் அதுதான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்து நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே 2000 குடும்பங்களுக்கு மேலே இருக்குது. இதுதான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றிங்கய்யா. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மாரியம்மன் கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு மாரியம்மன் கோவிலை வந்து நீங்கள் இது வரலும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மாரியம்மன் கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஞ்சுமலை மாரியம்மன் கோவில், சுயம்பு மாரியம்மன் கோவில் பல பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பல மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய கோவில்களில் இந்த மஞ்சுமலை மாரியம்மன் கோவிலையும் நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணிடலாம். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் காணப்படுது. ஒரு குடிநீர் தொட்டி அந்த பக்கம் பாருங்கள் இருக்குது. இந்த பக்கம் சமுதாய கோணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம மஞ்சுமலை மாரியம்மன் கோவிலோட அந்த கட்டடம் இருக்குது. அதில் மஞ்சுமலை மாரியம்மன் சேவா நண்பர்கள் குழுன்னு போட்டிருக்கு.
இப்போ நம்ம வந்து இந்த மஞ்சுமலை மாரியம்மனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், சுற்றிலையும் பாருங்கள், கிளைமேட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பேருந்து தாங்க. பேருந்து வரக்கூடிய அந்த நேர கால அட்டவணையை நம்முடைய டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மஞ்சுமலை பிரிவு ரோடு வரணும், நீங்கள் வந்து பஸ்ஸில் கூட வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஏதாவது ஆனால் நீங்கள் உங்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மேலே நிறைய இடங்களை வந்து சுற்றி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் வந்து ஒரு நீர் தேக்கி வச்சுருக்காங்க. இதுலேருந்து தான் எடுத்து காட்டுக்கெலாம் வந்து பாய்ச்சிக்கிறாங்க. சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லை, எல்லா காய்கறிகளும் இங்கே இருக்குது. இந்த காய்கறி எல்லாமே ஒசூர் மார்க்கெட்டுக்கு போகிறதா வந்து சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், அருமையான ஒரு ஊர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேநீர் கடை இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு தேநீர் கடை இருக்குது. அதே மாதிரி சமைச்சு தர சொன்னால் வந்து சமைச்சு தராங்களாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றபடி வேறு எந்த விதமான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. தங்கறதுக்கு வந்து கோயில் சார்பாக வந்தீங்க அப்படின்னா கோயிலோட தங்கறதுக்கு உண்டான இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். சமுதாய கூடம் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் தங்கிக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சாப்பாடும் வந்து சமைச்சு கொடுக்குறதா சொன்னாங்க. தேநீர் கடை இருக்குது. மற்ற ஸ்டே பண்ணக்கூடிய இடங்கள்லாம் எதுவும் கிடையாது. வந்தால் அழகாக சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து கிளம்பிடலாம். அப்படி இருக்குங்க. கிளைமேட்டு ஜிலு ஜிலு ஜில்லுன்னு இருக்குது. இங்கேயும் இருக்கலான்னு கூட தோணுது. என்ன பண்ணுறது, நாம் வந்து இப்போது கிளம்பணும். இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் வாங்க. நம்ம வீடியோவிலே இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருப்போம். ஒரு பாருங்கள், என் பின்னாடி பாருங்கள், அந்த சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நல்ல ஒரு அருமையான ஒரு இது. ஏன்னா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் போகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் போகிறீங்க, அங்கே என்ன இடம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்மளது வந்து ட்ராவல் வீடியோ தான், இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச இடங்களை வந்து முடிஞ்ச இடங்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த இடத்துக்கு நம்ம மேலே வரதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ அவங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன பார்த்திங்கன்னா, அதை பாருங்கள், இந்த சேரும் சகதியுமான சாலைகளை வந்து கொஞ்சம் புதுப்பித்து தார் சாலை போட்டு கொடுக்க சொல்லி அந்த மக்கள், கிராம மக்கள் கேட்குறாங்க. பாருங்க, இந்த பக்கம் இந்த கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுகளும் இந்த இயற்கையும் வந்து பசுமையாக காட்சி அளித்தாலும், இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையும் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஒரு மருத்துவ வசதியும் வந்து இவங்களுக்கு இன்னும் எட்டாக்கனியாகவே இருக்குது. இந்த பாதை வந்து மேல்புறத்தில் போகக்கூடிய தார் சாலையில் வந்து இணைக்கக்கூடிய இடம் தான் வந்து பேருந்து வந்து நிற்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் வந்து நம்ம பேருந்து ஏறிக்கணும். பேருந்து வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நாம் போய் மேலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாமளும் பேருந்தில் ஏறியே போயிடலாம். இந்த இடம் தான் பேருந்து இறுதியாக வந்து வளையக்கூடிய இடம். இதே பாதையில் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே போனால் சிவன் கோயிலை பார்க்கலான்னு சொன்னாங்க. நாம் போயிட்டு திரும்பி வரத்துக்கு நேரம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நாம் வந்து பெருமாள் கோயிலை மட்டும் பார்த்துட்டு நம்ம பேருந்து ஏறிக்க போகிறோம். இன்னொரு முறை வரக்குள்ளே கண்டிப்பாக வந்து நம்ம அந்த சிவன் கோயிலை போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே பாதையில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த மலையோட கடைசி கிராமத்துக்கும் நம்ம போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த பகுதியில் யானைகள் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கோவில் காட்சியளிக்குதுன்னு. முன்னாடி வந்து பாருங்கள் நாட்டு மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த இடத்துலேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. முதல்ல இந்த கோவிலை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். இந்த கோவில் வந்து கோவிலோட வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரோட சன்னதி. முன்னாடி திருக்கோடி வைக்கக்கூடிய அந்த தூண் இருக்குது. இதெல்லாம் வந்து கோவிலோட மண்டபங்கள். இப்போ வந்து கோவில் பூட்டப்பட்டிருக்கு.
கோயிலை சுற்றி வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு குடிநீர் தொட்டி இருக்குது. இந்த கோயிலோட கட்டுமானமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் பழங்கால முறைப்படி இருக்கிற மாதிரியே வந்து காட்சி கொடுத்தது எனக்கு. இது கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய சன்னதி. இப்போ நம்ம அப்படியே சுற்றி முன்னாடி வந்துடலாம். உண்மையாலுமே வந்து ஒரு அழகான ஒரு ஊருங்க. வெறும் காணொலிக்காக இதை நான் சொல்லலை. நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் சொல்கிறோம், அதுக்கு ஈக்குவலான ஒரு அளவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகாக காட்சியளிக்குதுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சு மலையில் இருக்கக்கூடிய மஞ்சு மாரியம்மனை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் நாம் வந்தோம். அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பக்கம்லாம் பாருங்கள் எப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு. இப்போ வந்து சாயந்தரம் ஏறக்குறைய ஒரு 4:30 மணி பக்கமாக ஆயிடுச்சு. எல்லாம் பாருங்கள், மேகங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி இதாகி பாருங்கள், அந்த பனிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து நமக்கு மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக புல்லு தான் பாருங்கள். அந்த பக்கம் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. கோயில் வந்து இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். கோயில் இந்த சைடில் இருக்குது, மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்தோன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதையும் நான் பார்க்கலாம் போய். இப்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 4:40 ஆகுது. 4:45க்கு இங்கே பேருந்து வரும்னு சொல்லி சொன்னாங்க. நாம் போய் பேருந்தில் ஏறிக்கலாம். ஏறி அஞ்சட்டி போயிடலாம். இப்போ நம்ம வந்த சமயத்துக்கு சரியாக பேருந்து வந்துருச்சு. இந்த கோயிலோட சிறப்புகளை நம்ம ஓட்டுநர் அண்ணாக்கிட்டையும் நடத்துனர் அண்ணாக்கிட்டையும் நமக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த மஞ்சுமலை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கண்ணா. மஞ்சு மாரியம்மன் கோயில் வந்து நல்ல ஃபேமஸான ஏரியா. அதுக்கு மேலே போனால் இது வெள்ளட்டி ஈஸ்வரன் கோயில், பெரிய கோயில், ஈஸ்வரன் கோயில், லிங்கத்து ஈஸ்வரன் 5 டன் உள்ள 5 டன் ஈஸ்வரன் கோயில் இருக்கு. 5 டன் இடையே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில் இருக்கு. சரிங்கண்ணா. மேலே கிராமர் கோயில் ஃபேமஸாக இருக்குங்க. மஞ்சு மாரியம்மன் கோயில் நல்லா ஃபேமஸாக இருக்குங்க. மஞ்சு மாரியம்மன் இடம் வந்து கிளைமேட் வந்து கூலிங்கான இடம், போக்குவரத்துக்கு நல்லா இருக்கு. நம்ம ஊட்டி கொடைக்கானலோட சூப்பராகவே இருக்கு, நல்லாவே இருக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்கு. என்னென்ன காய்கறிலாம் விளையுதுண்ணா? எல்லாமே விளையுது. பீன்ஸ் எல்லாமே நல்லா, பீன்ஸ் தான் அதிகமாக விளைச்சலுங்க. பீன்ஸ் தான் அதிகம். அப்படி இல்லை, முட்டைக்கோசு எல்லாமே, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதிகமாக இருக்கு. இங்கிருந்து தான் எல்லாமே ஏற்றுமதி அதிகமாக இருக்கு. இங்கே ஏற்றுமதி பண்ணி எல்லாம் எங்கேங்கண்ணா போகுது? ஒசூர். அங்கேருந்து எல்லாம் மற்ற இடத்துக்கு போயிருது. ஒசூர் மார்க்கெட். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. அதிகமாக பலாப்பழங்களா? பலாப்பழம், மாம்பழம் இருக்கு. அன்னாசி பழம்? அன்னாசிங்களா? அன்னாசி இல்லைங்க. சரி, ஆனால் வரலாம், நம்பி வரலாம். சரிங்கண்ணா. சரி, ஏன்னா சில இடத்துல வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, அதனால தான். மரமே நிறைய இருக்குது, பார்த்தாலே தெரியும். நம்பி வரலாம். சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. இங்கே வந்து நமக்கு நல்ல தார் சாலை வசதியை பண்ணி கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி ஒரு மருத்துவமனை. சரிங்கண்ணா, கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய காணொலியில் நான் சொல்கிறேன். நான் சேலங்கண்ணா. ஆமாங்க, கோயில்லாம் கேள்விப்பட்டு வந்தேங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. சரிங்களா? நன்றிங்கண்ணா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பேருந்து கிளம்பிருச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள நம்முடைய மேட்டூர் அணைக்கட்டும், அந்த அணைக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தில் புகை போகிறதும் அழகாக தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. நாமளும் அதை பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். நீங்கள் வந்தாலும் மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து 5 மணி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து இருட்டுற மாதிரி, மழை வர மாதிரியான ஒரு கிளைமேட்டு. ரொம்ப அருமையான இடங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் நண்பர்களோடையும் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அருமையான ஒரு இடங்க. மறக்காமல் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அதை நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க.